மாலை நாளிதழ் உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். அரசியல், ஆன்மீகம், அறிவியல், கல்வி, மருத்துவம், பொருளாதாரம், சினிமா, விளையாட்டு உள்ளிட்ட உலக செய்திகளை ஒருங்கிணைந்து தரும் ஒரே மாலை நடுநிலை நாளிதழ் மக்கள் குரல். விலை ரூபாய் 3 மட்டுமே. உங்கள் செய்தி விளம்பரங்களை தந்து நீங்கள் பயன்பெறுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மக்கள் குரல் .net இணையதளத்தில் இணைந்திருங்கள். உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். மக்கள் குரல். இதெல்லாம் ஆடி இருக்கும். கிழக்கு முறையில் பாரத நாங்கள் இசை வெளியீட்டு விழாவில் நாங்கள் கலந்துட்டு பேசுகிறது பழக்கம். பரவாயில்ல, இது ஒரு விழாவே நினச்சிட்டு பேசுகிறேன். இது என்னுடைய மகன் விஜய கிருஷ்ணா, டான்ஸ் மாஸ்டர், பெரிய பையன். சின்ன பையன் ஷூட்டிங் போயிருக்கான். என்னுடைய மனைவி சுகன்யா, அதே மாதிரி என்னுடைய அட்வொகேட் குணா சார் பேர். 13/5/2013 திருத்தணி முருகன் கோவிலில் என் பையனுக்கு பெங்களூரில் பொண்ணை பார்த்து, தாய் இல்லை தகப்பன் மாத்திரம், படித்தவள், நல்லபடியாக வளர்த்துருப்பாங்கன்னு எதையுமே கேட்கல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, எதையுமே கேட்கல. நல்ல அறிவுள்ள பெண், படித்த பெண். அந்த அறிவை நல்ல விதமாக யூஸ் பண்ணியிருந்தால் எவ்வளவோ பிரயோஜனமாக இருந்திருக்கும் அவங்களுக்கும் எங்களுக்கும். அது இல்லைங்கிறத நீங்கள் அப்புறமா புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா 13/5/2013 திருத்தணி முருகன் கோவிலில் அரேஞ்சு மேரேஜ் பண்ண பிறகு 6/2/2014 எனக்கு பேத்தி லஷிதா அந்த பெண் குழந்தை பிறந்தா. டிசம்பர் 2014 அதுக்கு முன்னாடி அவங்க 2 பேருமே வீட்டில் நிறைய கருத்து வேறுபாடுகள் புருஷன் பொண்டாட்டி மத்தியில். அதே மாதிரி ஒரு நாள் கூட நிம்மதி இல்லை எங்களுக்கு. ஒரு நாள் கூட நாங்கள் சந்தோஷமாக இருந்ததில்லை. எங்கள் உள்பட நாங்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகணும். ஏன்னா அவங்க எதையுமே கேர் பண்ணிக்கிறதில்ல. அப்புறம் அவனை ரொம்ப தரக்குறைவாக பேசுறது, எங்களை தரக்குறைவாக நடத்துறது, அப்படிலாம் இருந்ததுனால நாங்கள் சரி தனியாக இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பாங்க. அவன் தான் சொன்னான் தனியாக இருக்கணும். நாங்கள் சரி தனி வீடு பார்த்து நானே அட்வான்ஸ் கொடுத்து மதுரை வாயிலில் தனியாக வச்சேன். சரி அவங்க தனி கொடுத்தன்னு இருக்கும் பொழுது நான் மாத்திரம் சொந்த வீட்டில் எதுக்கு இருக்கணும்னு என்னுடைய சொந்த வீட்டை வாடகை விட்டுட்டு நானும் வலசரவாக்கத்தில் ஒரு ஃப்ளாட்டை பார்த்து 30,000 கொடுத்து நான் அங்கே இருந்தேன். ஆனால் என் மகனை ஒரு நாளும் சந்தோஷமாக வாழ வைக்கல. திடீர்னு ஒரு நாள் ஜனவரி 2ஆம் தேதி டிசம்பர் 2014 என் பையன் திடீர்னு வீட்டுக்கு ஒரு நாள் அழுதான். என்னப்பான்னா, என்னால் முடியலப்பா, ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் வீட்டுக்கே வரமாட்டான், சாப்பிட்டானா கொண்டாடணும் கேட்க முடியாது, ஃபோனெல்லாம் கட் பண்ணிடணும், ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். சரி என்றைக்காவது நான் 3 நாளைக்கு ஒரு தடவை 4 நாளைக்கு ஒரு தடவை வருவார். வந்தாருன்னா காஃபி சாப்பிடுப்பா, டிஃபன் சாப்பிடுப்பா, ஒன்றும் வேண்டாம் ரெடி, ஒரு காஃபி மாத்திரம் கொடுங்க, சாப்பிட்டு போயிடுவார். எப்போ வருவாங்கன்னு கூட தெரியாது. ஸோ இந்த மாதிரி சரி அவங்க சந்தோஷமாக இருந்தால் போரும், ஒரே மனநிலைமையில் இருந்தோம். ஆனால் இல்லை, திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட சொல்லாமலேயே டைவர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு வந்துட்டா போகிறேன். என்னப்பா இப்படி பண்ணிட்டே, கேட்க வேண்டாமா? இல்லை என்னால் முடியலை, வாழ முடியலை. சரின்னு அப்புறம் உடனே நாங்கள் அவங்க அப்பாவெல்லாம் கூப்பிட்டு பேசலாம்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி அவங்க அப்பாவுக்கு பெங்களூரில் நாங்கள் கால் பண்ணோம். ஆனால் அவர் ஒரு வாட்டி கூட அவர் வந்து பேசவே இல்லை. இந்த பொண்ணாச்சும் சரி நம்ம வாழ்க்கை போகுதே, நான் எவ்வளவோ சொன்னோம், எவ்வளோ பேர் சொன்னாங்க, அம்மா பொன் குழந்தை பிறந்திருக்குமா பாருமா, இந்த பெண் குழந்தைக்காகவது இறங்கி வரணும் இல்லையான்னு. ஆனால் இல்லை, அவங்களுக்கு என்ன ஒரே மோட்டிவ்னா, இப்போ என்ன அவங்களுக்கு என்ன ஒரு 10 கோடி ரூபாய் பணம் வேணும், நான் சொந்தமாக உழைச்சி கட்டின வீடு அவங்களுக்கு வேணும் என்ற ஒரே மோட்டிவில் அவங்க நிறைய எங்கள் மேலே அலிகேஷன்ஸ் போட்டு நிறைய பொய்யான வழக்குகள், அதாவது டிவி ஆக்ட் பூந்தமல்லி கோர்ட்டை நிலுவையில் இருக்குது. விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நாங்கள் கொலை பண்ண முயற்சி பண்ணதா ஒரு இது, நானும் என் மகனும் சேர்ந்து அவன் மேலே ஆசிட் ஊற்ற போனோம். இன்னும் ஒன்று 307 ஒரு செக்ஷன் போட்டு இப்படிலாம் பலவிதமான பொய் வழக்குகள். சார் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன் சார். தெரிஞ்சோ தெரியாமல கல்யாணம் பண்ணி என் மகனுக்கு மனைவி ஆயிட்டான். என்னுடைய மகள் தான். நிறைய வாரி சொல்லிடுச்சு, எனக்கு 2 ஆம்பளை பசங்க, பொண்ணே கிடையாதும்மா, நீதாம்மா பொண்ணு, நீ மகாலட்சுமி மாதிரி சந்தோஷமாக இருக்கலாம், என்ன குறை சார், என்ன சார், ஒரு குறையும் இல்லை சார்
ஆனால் என்னமோ ஒரு மனசில் ஒரு குறைய வச்சுட்டு அவங்க என்ன நினச்சாங்களோ நான் நினைக்கிறேன் இப்படின்னு நானும் என் மனைவியும் அடிக்கடி பேசிப்போம். ஒருவேளை ரொம்ப லேவிஷாக இருக்கணும், டான்ஸ் மாஸ்டர் வீடுன்னா கூர்க்கா 10 காரு நாய் கூர்க்கா எல்லாம் இருப்பாங்க, நம்ம ஜாலியாக ஷாப்பிங் போயிட்டு வரதும் அப்படி இருக்கணும்னு நினச்சாங்களோ என்னமோ. ஆனால் நாங்கள் வந்து ஒரு ஆன்மீக துறையிலையும் ஒரு கட்டுப்பாடான ஒரு கலாச்சாரத்தோடு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒவ்வொருலையும் என்னமோ எங்கள் வீட்டுக்கு வர்றதும் இல்லை. எப்போ தனியாக போனாங்களோ அன்னிலேருந்து இந்த பெண்ணை பார்க்கவே இல்லை. நான் அவங்க வீட்டு பக்கமே கூட போகிறது இல்லை. நானும் சரி என் மனைவியும் சரி அந்த வீட்டோட வந்து கலாட்டம் பண்ணாங்க. 3 மாதத்துக்கு ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து அவங்க கலாட்டம் பண்ணுவாங்க. 25,000 30,000 வாங்கிட்டு போவாங்க. ஸோ இப்படி அந்த வீட்டுக்கு வாடகை நான் என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னிலேருந்து தம்பி வேலை செய்ய முடியல. ஏன் செய்ய முடியலன்னா மன உளைச்சல். நாங்கள் வந்து இப்போ பாருங்கள், எனக்கு இன்னைக்கு கூட 2 மீட்டிங் இருக்குது. ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன் நான் போய் பேச வேண்டிய ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் 2 மீட்டிங் இருக்குது. அந்த ப்ரொடக்ஷனில் போக முடியாமல் இன்றைக்கி அந்த இந்த மீட்டிங் நான் அட்டென்ட் பண்ணுறேன். காரணம் எனக்கு வந்து மன உளைச்சல். இப்போ ஒன்றுமே இல்லை சார். இப்போ வந்து அவங்க சந்தோஷமாக சேர்ந்து 2 பேரும் வாழ்ந்தால் சந்தோஷம். அதை விட எங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும், சௌக்கியமாக இருக்கட்டும். ஆனால் தேவையில்லாமல் என்னையும் என்னுடைய மனைவியும் என்னுடைய சிறு மகனையும் அவங்க ரொம்ப அலிகேஷன்ஸ் போட்டு எங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி எங்களை துன்புறுத்துறதுல எந்த விதமான நியாயம்னு எனக்கு புரியலை. ஸோ இதை வந்து மக்களாகிய நீங்கள் தான் தீர்ப்பு சொல்லணும். இப்போ ஒன்றும் இல்லை, 3 நாளைக்கு முன்னே என் வீட்டுக்கு வந்துட்டு சாமான் சட்டியோட பழைய வீட்டை எந்த வீட்டில் அவங்க என் மகன் இல்லாமல் அவங்க மாத்திரம் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்களோ அந்த வீட்டுக்காரனுக்கு சொல்லாமே காலி பண்ணிக்கிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்காரங்களும் தெரியாது. ஃபோன் பண்ணி ஏங்க இவர் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு என் மனைவி துன்புறுத்தாதீங்க, என் மனைவி எதுவும் கேட்காதீங்க, இன்னும் 1 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட இருக்குது அட்வான்ஸ், அது கழிக்கிறவர்களும் என் மனைவி அவர் எந்த தொந்தரவும் பண்ணுறதில்லை, எதுவுமே கேட்குறதில்ல. பட் அந்த அம்மா சொல்லாமல் கொள்ளாமல் அந்த வீட்டை பூட்டிட்டு காலி பண்ணிட்டு வந்துட்டு எல்லா சாமானியும் கொண்டாந்து என் வீட்டில் போர்ட்டிக்கோலை போட்டுக்கிட்டு தர்ணா பண்ணிக்கிட்டு யார் அட்வைஸ் பண்ணாங்க தெரியல. ஒருவேளை அவங்க அட்வைஸ் பண்ணாங்க, நீ போய் இரு என்னதான் பார்க்கலாம் நடக்குது பார்க்கலாம்னு சொல்லி அமிச்சாங்களோ என்னவோ தெரியல. எல்லாமே ராங் கைட்ஸ் பண்ணிட்டு எங்களை ரொம்பவும் துன்புறுத்தி 2-3 வருஷமாக 2013லேருந்து 16 இப்போ 3 வருஷமாக நாங்கள் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த பெண்ணுக்கு ஒரு சின்ன ஊசி குத்துற அளவு கூட நாங்கள் எந்த விதமான கெடுதல் பண்ணல. சத்தியம் சத்தியம் சத்தியம். ஏன்னா பொய் சொல்ல வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. அப்புறம் என் மீது தேவையில்லாத கெட்ட விஷயங்களெல்லாம் சொல்கிறது எனக்கு மனம் ஒவ்வாமையாக இருக்குது. ஒழுக்கத்தினுடைய இருப்பிடமாக நானும் வளர்ந்தேன், வளர்க்கப்பட்டேன், என் பிள்ளைகளை அப்படி தான் வளர்த்துருக்கேன். என்னுடைய டான்ஸ், என்னுடைய சினிமாவில் நீங்கள் என்னை பற்றி விசாரித்தால் தெரியும் எனக்கு என்ன பேர் இருக்குது, நான் எவ்வளோ ஒழுக்கமானவன், என் தொழிலை எவ்வளோ சிந்தனை, எனக்கு கவனம் எல்லாம் இருக்குன்னு. இப்போ எனக்கு ஒரு கம்பெனி வந்தால் கூட போய் பேச முடியல, பண்ண முடியல. எனக்கே பண்ண முடியலன்னா அவன் 2 வருஷம் ஆச்சு ஒர்க் பண்ணி. சப்போஸ் ஏதாவது கம்பெனி போகணுன்னா பூட்டிடுவாங்க, சாமி எடுத்து எங்கேயாவது வச்சுப்பாங்க. என்ன பிச்சை எடுக்க போகிறியா கம்பெனிக்கு, இப்படிலாம் பேசும்போது ஒரு ஆண்மகனுக்கு ஒரு கல்யாணம் ஆனவங்க எப்படி இருக்கும் சொல்லுங்கள். கம்பெனி போனால் தானே வேலை கிடைக்கும். ஸோ இப்படிப்பட்ட பல விஷயங்கள் அவங்களுக்குள்ளே நடந்திருக்கு. நிறைய செல்லாமலே மறைச்சிருக்கார். சரி, ஓகே, இப்பவும் சொல்கிறேன், நானும் என் மனைவியும் முடிவான தீர்ப்பு. அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுல எனக்கு எந்த வித ஆட்சேபம் இல்லை. பட் இப்போ கூட வீடு பார்த்துருக்காரு, 10,000 ரூபாய் வீடு பார்த்துருக்காரு, வாங்கிறார், வரமாட்டேன், இந்த வீடு தான் எனக்கு வேணும், அதாவது நான் இருக்கிற வீடு தான் வேணுமா, அங்கே எனக்கு ஒரு ரூம் கொடு, நான் மேட்ரிமோனி போட்டிருக்கேன். நான் சார் எல்லாருமே வந்து கல்யாண பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிப்பாங்களா? வீடை காமிச்சாமா எங்கள் வீடு இதுமா நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு யாராவது சொல்லுவாங்களா? வீடு காமிச்சு தானே கல்யாணம் பண்ணாங்க. இவங்க வருவாங்க, கல்யாணம் பண்ணிப்பாங்க, குழந்தை கொடுத்துட்டு போயிடுவானுங்க. அப்படி என்ன சார் நாங்கள் வந்து என்ன எங்களுக்கு இதே வேலையா சொல்லுங்கள் நீங்கள்? அந்த ஒரு பெண் குழந்தையை நாங்கள் பார்த்தேன். இப்போ தான் எங்கள் வீட்டுக்கு வரும்போது தான் என்னுடைய பேத்தியை பார்த்தேன். அது ஆசையை என்கிட்ட தாத்தான்னு ஓடி வருது. தூக்க முடியல, கொஞ்சம் முடியல, அதுக்கு சோறு ஊட்ட முடியல. ஏன்னா வந்து உடனே பிடிச்சி இழுத்துறாங்க, என்னுடைய குழந்தைய கடத்துறாங்க, என்ன இந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் ஏன் எங்கள் வீட்டில் இல்லாமல் நான் வெளியில் இருக்கேன் சார், என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன் 4 நாளாக. இது எனக்கு தேவையா? ஏன்னா வந்து அவங்க இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே இதை அறுத்துக்கிட்டு எங்கள் மேலே கேஸ் போட்டு என்ன இப்படி பண்ண வந்தாங்க, அப்படி பண்ண வந்தாங்க, கை பிடிச்சி இழுத்தாங்க, இப்படி பொய் கேஸுகள் போட்டால் என்ன செய்ய முடியும்? ஒரு பெண்ணாக அவங்களுக்கு அந்த பெண்மை இல்லாதனால ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் எவ்வளவோ ஏசி இன்ஸ்பெக்டர்ஸ், எவ்வளவோ அரசியல்வாதிகள், எவ்வளோ பேர் அவங்களுக்கு வேண்டியவங்க, அவங்க வீட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, எங்களுக்கு வேண்டிய ரிலேஷன்ஸ் எல்லாம் சொல்லியும் கூட ஏம்மா இப்படிலாம் பண்ணுற நல்லா, ஏமா இந்த மாதிரி ஒரு மாமனார் மாமியார் கிடைக்க மாட்டாங்கம்மா அப்படின்னு அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க. அது உண்மை. அதை நீங்கள் விசாரித்தால் தான் தெரியும் எங்களை பற்றி. நாங்கள் எங்களை பற்றி பெருமையாக சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
மனசார எந்த கெடுதலும் நினைக்கலைங்க. மனசார ஒருத்தர் துன்புறுத்தி என்னங்க என்ன எடுத்துட்டு போறேன் சொல்லுங்க. நான் எதோ கொண்டு வந்தேன், எதோ எடுத்துட்டு போறேன். நான் சம்பாதிச்சுனா என் பிள்ளைங்களுக்கு தானேங்க, சம்பாதிக்க போறது என் பிள்ளைங்களுக்கு தானே சொல்லுங்க. இதை வந்து சந்தோஷமா இருந்து அனுபவிக்கலாமே. கொடுமைப்படுத்தி எங்களை வெளியே வீதியில விட்டுட்டு அதெல்லாம் எடுத்துக்கணுங்கிற அவசியம் எப்படிங்க? என்னுடைய வீடை நான் கொடுக்க முடியும்? எனக்கு பையனுக்கே எனக்கு சொந்தம் இல்லைங்கிற போடா வெளி. அவன் 8-10 மாசமா வெளியில தான் ஹாஸ்டல்ல தங்கியிருக்கான். அவன் வீடு இருந்தும் அவன் வீட்டில் இருக்க முடியல, ஹாஸ்டல்ல இருக்கான். நான் வந்து என் சொந்த வீட்டில் இருக்க முடியாத சூழ்நிலை. 4 நாளா வெளியே என்னுடைய நண்பர் வீட்டில் தங்கியிருக்கேன். அப்புறம் தலைமறைவாக எங்களை அரெஸ்ட் பண்ணணும்னு எவ்வளோ முயற்சிகள் நடந்து தலைமறைவாக நாங்கள் 5-6 வாட்டி நாங்கள் வந்து ராவோட ராவா வெளியூருக்கெல்லாம் போய் தங்கியிருக்கோம். இந்த நிலைமை அவல நிலைமையெல்லாம் தவறுகள் செய்யாமல் நாங்கள் ஏன் தண்டிக்கப்படணும்? தவறு செஞ்சிருந்தால் ஓகே, ஒரு பெண்ணுக்கு அழுதி அழிச்சிருந்தால் ஓகே, எதுவுமே இல்லைங்க. அது என்னுடைய மகளுங்க, மகளாக தான் நான் நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப விரோதமா, ரொம்ப கேவலமா, வாடா போடா என்னுடைய மனைவியெல்லாம் தரக்குறைவா பேசி இப்போ கூட ஏதோ ஒரு பேப்பரில் கையை பிடிச்சி விட்டேன் ஒருத்தர். அப்புறம் வந்து அவங்க மாமான்னு ஒருத்தர், அவரும் வந்து என்னை மிரட்டார் 2-3 மாதத்துக்கு முன்னாடி. என்ன ஜோதிக்கு என்ன பண்றீங்க, உயிரோடு இருக்க மாட்டீங்க, இப்படிலாம் மிரட்டல்கள். கோபிநாத் ஸ்ரீனிவாசன் அவர் வந்து இப்படி அவங்க அப்பாவா எவ்வளவு வாட்டி கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நீ பணத்தை வாங்கிட்டு வா. எவ்வளவு 10 கோடியா? 10 கோடி எந்த கோர்ட்லயா செல்லுவாங்க சொல்லுங்க? கோர்ட்ல எல்லா கேஸும் நிலுவையில் இருக்குது. இருக்கும் பொழுதே என் வீட்டில் வந்து உட்காந்துட்டு அராஜகம் பண்றாங்க. போக முடியாது, நான் வீட்டுக்குள்ள போக முடியாத ஒரு சூழ்நிலை. சப்போஸ் மழை வந்துருச்சுன்னா அவங்க எல்லாம் நனைவாங்க, அதையும் சொல்ல முடியல. ரோடு தண்ணிலாம் உள்ள வந்துடும், காவா தண்ணிலாம் உள்ள வந்துடும். அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிறது வேதனையா இருக்கு, சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. நாங்க வந்து இந்த மாதிரி அந்த வீட்டில் தான் இருக்கணும், வீடு பார்த்து வச்சா வரமாட்டேன் சொன்னா, வேண்டாப்பா நம்ம பெங்களூர் போகலாம், உங்க அப்பா வீடு பார்த்து வைக்க சொல்லு, நான் குடும்பம் நடத்துறேன், நான் கஞ்சி சாப்பிட்டாலும் நீ சாப்பிடு, பிரியாணி சாப்பிட்டாலும் சாப்பிடு. நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு விஷயத்த உங்களுக்கு ஓப்பனா சொல்றேன். சாப்பாடுன்னு கேட்டால் வீட்டில் சாப்பாடு பண்ணி வச்சிருப்போம், அதெல்லாம் சாப்பிட மாட்டான். KFCலேருந்து அப்புறம் காத்தால ஒரு சரவண பவா, மத்தியானம் KFC, நைட்டு வேற. இந்த மாதிரி டெய்லி ஒரு 2000 ரூபாய்க்கு சாப்பாடு கொண்டாந்து கொடுப்பான். இது அப்படின்றதுக்குள்ள அவன் எவ்வளவு செஞ்சான். ஆனால் அவனுக்கு ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில அவனும் நானும் கட்டுப்பட்ட மாதிரி எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்குதுங்க, சொல்ல முடியலைங்க. அதனால நீங்க பாருங்க, நீங்க தான் எங்களுக்கு நியாயத்தை சொல்லணும். அப்புறம் இன்னொரு டிஜிட்டல் பேனர் என்றாலே மெகா டிஜிட்டல். அரசியல், சினிமா, வியாபார விளம்பரம் பேனர்கள் செய்ய மவுண்ட் ரோட் சிந்தாதிரிப்பேட்டை கேசினோ தியேட்டர் பின்புறம், அடையாறு கணபதிராம் தியேட்டர் அருகிலும் மற்றும் கோயம்பேடு விஜயா பார்க் ஹோட்டல் அருகிலும். செல் 9444007466.